ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. ஸோ நீங்கள் கேட்ட செகண்ட் ஒய்ஃபோடு நான் வந்துட்டேன். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் ஓட்டிங் வச்சுருந்தேன், செகண்ட் ஒய்ஃப் வேணுமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் வேணுமான்னு. நிறைய பேர் செகண்ட் ஒய்ஃப் தான் கேட்டிங்க. ஓகே, செகண்ட் ஒய்ஃபை முடிச்சுட்டு வேணால் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நானும் செகண்ட் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லே பார்த்தா இன்னும் ஜேகே தான் அந்த பார்ட்டிக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஜேகே ஆல்ரெடி ரூமில் கிளம்பிட்டு வெளியே வந்திருப்பான். ஏன்னா வயன் அவள் கிளம்பணும்ல, அதுக்காக அவளுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் உட்காந்து 1 hour ஆச்சு. பார்ட்டிக்கு கொடுத்து தூங்கிடலாம் போல், எவ்வளோ நேரம் இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு பயங்கர கொட்டாவியாக வருது. அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். 1 hour கழிச்சு தான் அந்த டோர் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா வயன் ஒரு பிளாக் கலர் சாரி தான் கட்டியிருக்கா. ஜேக்கும் பிளாக் தான், இன்னைக்கு மேடமும் பிளாக் தான். நல்ல ஒரு பிளாக் கலர் சாரி. அங்கே வந்துட்டு அந்த பிளாக் பீட்ஸே கொஞ்சம் மினுமினுக்கிற மாதிரி இருக்குது. அது கூட சில்வர் பீட்ஸ் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. சின்ன புட்டாஸ் ஒர்க்கு மாதிரி இருக்குது அந்த சாரி பார்க்க. அதே மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்குது. பட் ப்ளவுஸ் நல்ல ஹெவி ஒர்க்காக இருக்குது. அது இல்லாமல் சாரீ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அவன் அதை சிங்கிள் ஃப்ளீட் விட்டு சும்மா கையில் பிடிச்சிட்டு செம்மையாக நிற்கிறா. ஜெக்கிக்கு ஒயினை பார்க்க அடிச்சுட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ இவளுக்கு இதே காஸ்டியூம்னா நான் வெளியே கூப்பிட்டு போகணுமா அப்படி தான் இருக்குது. இப்போ நீ இதை போட்டு தான் பார்த்திக்கிறியா? ஆமாம். ஏன் ஜிக்கே இது நல்லா இல்லையா? அது நீ வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறியா? ஜிகே ஆல்ரெடி கிளம்பவே டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஜிகோப் எனக்கு 4 தடவை கால் பண்ணிட்டான். ஜிகே ஃபேஸ் அம்ஷம் மாறுது. ஜிகோப் நம்பர் கொடுத்தியா? ஆமாம், இன்னைக்கு தான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் தான் என்ன ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம போகலாம். இல்லை, நீ ட்ரெஸ் மாதிரி நம்ம போகலாம். ஜேகே ஆல்ரெடி 1 hour கஷ்டப்பட்டு இந்த சாரீ கட்டியிருக்க தெரியுமா? எனக்கு சாரீ ஒரு அளவுக்கு தான் கட்ட தெரியும். அதை வச்சு நான் கஷ்டப்பட்டு கட்டின பாடே எனக்கு போதும். இது கட்டுறதுக்கெலாம் எனக்கு தெம்பில்லை. நம்ம போகலாம். வேணுது ஜேகே ப்ளீஸ் வாங்க. மைன்னு சொன்னீங்கன்னா இங்கேயே நாளே போயிடும். அதில் எங்கேருந்துனா போய் பாட்டு என்ஜாய் பண்ணுறது. வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜேகே கையை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஜேகே காரில் வந்துட்டுருக்கீங்க. ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே ஐஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ஸ்கின் நல்லா பல்லன்னு வெள்ளை. ஸோ அது அப்படியே அந்த பிளாக்குக்கு பல்லன்னு வெளியே தெரியுது. ஈவன் நெக்கு நார்மலாக வச்சுருக்கீங்க ப்ளவுஸில். பட் அந்த ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் தெரியுறது ஒரு மாதிரி அந்த சாரீ கலருக்கு பல்லன்னு தெரியுது. இப்போ செம்ம பல்லன்னு இருக்குது. ஜேகேக்கு இப்படியே வருவாளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகேக்கு இப்பயே தலைவலிக்குது. வயன், நம்ம பார்ட்டி போயே ஆகணுமா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியே நிமிஷம் பாவமாக பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் ஹெட்செட் போட்டு வந்திருப்பீங்க. ஏன்? எனக்கு தலைவலிக்குது. தலைவலிக்குதா? நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? வீட்டுக்கு போகலாமா? கார் திருப்போம். இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணுங்கள். நான் ஜேகப் போகிற சொல்ல ஜேகப் கூட போய்க்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஷாக்காகவே பார்த்துருப்பேன். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? நானும் இந்த பார்ட்டிக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். அப்படி பார்ட்டிக்கு போகணுமா? இவளுக்கு போக வேணான்னு சொல்கிறேன் கேட்கல, தலைவலிக்குதுன்னு சொல்கிறேன் கேட்கல. ரொம்ப கொழுப்படுத்தவளாக இருப்பா போல, தான் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை ஒரு லுக்கு ராணிங்க ஜிக்கி பார்த்துட்டு நான் சொன்ன ஐடியாவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் அதே செய்யலாம். ஏன்னா காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னா தாராளமாக ஜிகப் கால் பண்ணுவேன். நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவான். ஜேகே பதிலே சொல்லலை. நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், அதுக்கும் பதில் சொல்லலை. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரண்டாக காண்டிங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே பார்த்தா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி 1 hour ஆச்சுல. பட் ஜேகோப் தலை உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகோப் பார்த்துன்னு ஜேகோப் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பியாக சிரிக்கிறீங்க. ஜேகே கார் நிறுத்துறதுக்காக உங்களை இறக்கி விட்டுருப்பான். நீங்கள் இறங்கிட்டீங்க. அவன் திருப்பி பார்த்தா டக்குனு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டான். கொஞ்சம் உள்ளே எட்டி ஓப்பன் பண்ணிப்பான். அது கட்டுங்க பின்னாடியே அடிச்சிருச்சு. அடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சிட்டு ஜேகே பார்த்துட்டு நீங்கள் போய் கார் ஸ்டாப் பண்ணலையா? இப்போ எதுக்கு டோர் ஓப்பன் பண்ணிங்க? என்னைய வேற அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் தேய்ச்சிட்டு ஜிக்கே பார்க்குறீங்க. காரில் ஏறு. நீங்கள் போய் அங்கே போய் கார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். காரில் ஏறுன்னு சொன்னேன்.
என்ன ஜேகே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஜேக்கப் உங்ககிட்ட வந்திருப்பான். என்னாச்சு வயன்? ஆ ஒன்றும் இல்லை, அவர் போய் காரை ஸ்டாப் பண்ண போகிறாரு, அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீ வேணாம் உள்ள போகலாம், அவர் போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறேன். நீங்கள் போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க, நான் ஜேக்கப் கூட உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கதவை சாத்தி விட்டு ஜேக்கப் கையை பிடிச்சிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா இப்போ அவங்கள ஏறுன்னு சொல்கிறான், கேட்கல. வீட்டுக்கு போகலான்னு சொன்னான், கேட்கல. எதையுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க. ஜேகேக்கு அது லைட்டாக டென்ஷன் தான் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டப்புன்னு ஒரு குத்தி இருப்பான் அந்த இதில். அது அவன் குத்துன வகத்தில் டக்குன்னு ஹார்ன் அடிச்சிருக்கோம். அது நல்லா சவுண்டா. நீங்களும் ஜேக்கப்பு முன்னாடி போயிருப்பீங்கள, அடித்த ஹார்ன் சவுண்டுக்கு 2 பேரும் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்போ அவர் கார் தானே ஹார்ன் அடிச்சுது. சார் கார் தான், என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிட்ட வரீங்க. ஜேகே சல்லுன்னு காரை எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் 2 பேர் கிட்ட வந்திருக்கும் போது டக்குன்னு எடுத்துருப்பான். நிமிஷம் விளக்குன்னு பயந்துருப்பீங்க. ஜேக்கப் டக்குன்னு வந்து உங்கள் ஷோல்டரில் கை வச்சு பிடிச்சிட்டான். ஒன்றும் இல்லை, அவர் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான். அதுக்கேண்டி இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டர் பிடிச்சி அப்படியே திருப்பி அந்த சைடு திருப்பி கூப்பிட்டு போகிறான். ஜேகேக்கு அதை பார்க்க செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு மிரரில் தான் பார்த்துருப்பான். அதுக்கே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் வர கோவத்துக்கு சைடு மிரரை பிச்சு போட்டுடலாமான்னு யோசிக்கிறான். அந்தளவுக்கு டென்ஷனாகவே இருக்குது. ஒரு வழியாக போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள வரான். ஜேகேக்கு செம்ம தலைவலி. ஜேகே ஃபேஸே சரியில்லை. அங்கே இருக்க எல்லாரும் ஜேகே சார் வாங்க. ஜேகேட்ட வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. ஜேகே ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம வியும் ஜிமினும் நின்றுட்டு இருக்காங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான். ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. வி பார்த்துட்டு என்னாச்சுடா ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்றான். ஜிமின் பார்த்துட்டு என்ன மச்சான் அதிசயமாக இங்கெல்லாம் வந்திருக்க? ஏன் நீ வேற என்னாச்சுடா? அவ்வளோ தலைவலிக்குது. தலைவலிச்சா வீட்டில் இருக்க வேண்டியதுண்டா, ஏன்டா வந்த? தலைவலி சும்மா வந்தால் பரவாயில்ல, கட்டி ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, அதனால எனக்கு வந்துச்சு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையில் கை வைக்கிறான். 2 பேத்துக்கும் நிமிஷம் ஒன்றும் புரியல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பையன்தான் இங்கே வரலையேடா, உனக்கு எதுக்குடா தலைவலி வந்துச்சு? ஆனால் பொதுவாக கல்யாணம் பண்ணால் தலைவலி வருது நார்மல் தான். இதை வீ சொல்லியிருப்பான். டக்குன்னு 2 பேர் வீயை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் இருக்குல்லடா, எனக்கு தெரியலடா எனக்கு எவ்வளோ தலைவலி வரும்னு. ஆனால் இப்படி சொல்கிற அளவுக்கு என்னடா, இந்த பார்ட்டிக்கு வர நான் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னேன். அவள் ஆடிக்கிட்டு வந்திருக்கா தெரியுமா? நீங்கள் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் 2 பேர் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜேகே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு என்னடா சொல்கிறேன், நாங்கள் வந்ததுலேருந்து வயனை பார்க்கவே இல்லை. நானே இறக்கி விட்டுறத பார்த்தது சரி, டிரைவர் மாதிரி அப்படியே இறக்கி விட்டேன்னு போங்க நீங்கள் போய் கால் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டான். கொஞ்சம் கூட இந்த புருஷனுக்காக வெயிட் பண்ணணும்னு கூப்பிட்டு வரணும் இன்னும் ஒன்றுமே கிடையாது. இதுக்கட இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஃபேஸ் அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அவன் தலை வலிக்குதுன்னு சொன்னான்ல, இவங்க கிட்ட பேச அந்த குறைய சொல்லும்போது அவன் ஃபேஸில் அவ்வளோ கோவம் வருது. ஆக்சுவலி சிலருக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டால் கூட ஃபேஸ் லைட்டாக சவக்கும். ஜேகேக்கு அந்த மாதிரி தான் இப்போ கோவத்தில் ஃபேஸ் சவக்குது. டேய் என்னடா இவ்வளோ கோவப்படுற? சரி உள்ளே வந்தது சரி, அதுக்கு எதுக்கடா இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்டிருப்பான். உனக்கு கல்யாணம் ஆச்சு சரியா? எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றான் ஜிமின் டக்குன்னு ஒரு பேச்சுக்கு. டேய் அவனாச்சும் உனக்கு பேச்சுக்காச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அதுக்காச்சும் சரின்னு சொல்லேன்டா. நீ பொத்து எங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு நீ சொல்லுமாச்சா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப ஆர்வமாக வேற கதை கேட்குறான். இப்போ நீயும் பொண்ணாட்டி காரில் வரீங்க ஓகேவா? சரி காரில் நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எதுக்கு எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக காரில் போய் குதிச்சுக்கிட்டு வீட்டுக்கே போகும். உன் பொண்ணாட்டி அழகாக கிளம்பி வந்து நிற்கிறான். உனக்கு பார்க்கவே வா அப்படி தோணுது. ஆனால் அவ்வளோ அப்படியே வெளியே கூட்டுவோம் உனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்டா வான்னு தோணா வாடி தங்கம் எப்படி சொல்லி வெளியே கூட்டு வந்துடும்டா, இதில் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்துட்டு அதை நீங்கள் அவன் அப்படின்னு சொல்லாமல் ஏதோ மழுப்புற மாதிரி மழுப்பி சாரி கதையெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டான். அப்படி இருந்தால் வெளியே கூப்பிட்டு வரப்போ கொஞ்சம் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஏன் அது நம்மளுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினவையே வேறு கார்ஸ் வேறு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காரில் வரும் ஓகேவா? காரில் வரப்போ பொதுவாக புருஷனும் பொண்டாட்டியும் வந்தால் என்ன பண்ணுவாங்க? புருஷனும் பொண்டாட்டியும் வந்தால் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜிமின் வெக்கப்படுறான். ஒரு மயிரும் பண்ண மாட்டான். இதே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் விஷயம் பார்க்குறாங்க. ஒரு மயிரும் கிடையாது சரியா? உன்னை கிஸ்ஸு நோ அவள் பாட்டுக்கு வந்து ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தான். இடையில ஃபோன் வந்துச்சு மேடமுக்கு. அட்டென்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கா. அப்டேட் எடுத்து தெரியுமா 5 நிமிஷத்துக்கு குறையாமல் அப்டேட்டு. ஏன்டா அப்டேட்டுங்கிறது சும்மா 1 நிமிஷம் கொடுத்த பார்த்ததா
அப்டேட் கொடுக்குறதே தப்பு. இது 5 நிமிஷம் குறையாமல் அப்டேட். தலைவலிக்குது வீட்டுக்கு போகலான்னு சொன்னால், இப்போ அவன் பொண்டாட்டினா நீ தலைவலிக்குது வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் பொண்டாட்டி என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி யோசிக்கிறான். சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவாளா மாட்டாளா? சொல்வா. அவள் என்ன திரும்ப சொன்னா, காரை நிறுத்துங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்ட்டிக்கு போகிறேன். எதே அடிச்சுட்டு 2 பேர் ஷேக் ஆகுறாங்க. இப்படி பதில் சொன்னால் எப்படி இருக்கும்? அங்கே சொல்லுன்னு ஏறுமா ஏறாதா? அவ்வளோ சொல்லுன்னு ஏறாது. 2 பேர் டக்குன்னு விய பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்க போகணுன்னு விருப்பப்படுறப்ப நமக்கு ஏன்டா சொல்லுன்னு ஏறணும்? சிரிப்போம் அப்படின்னு சொல்லணும், போக விருப்பம் இல்லைனா. இல்லைனா சரி நானும் வரேன், உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லலாம். இதுக்கிட்ட கோவம் வரணும். எனக்கு கல்யாணம் ஆகலையில ஹயம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வேமா வேற சொல்கிறோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியலடா. இப்போ என்ன ஹயாங்கிங்களா? என்னடா இவன் பதில் சொல்லுங்கன்றான், சொன்னால் திட்டுறோன்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் எதார்த்தமாக பார்த்தா ஒரு சிரிக்கிற சவுண்ட். அதாவது இவங்க உட்காந்துருக்க டேபிள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. அதாவது இவங்க 3 பேர் வந்து கொஞ்சம் ஹையர்ஸில். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து தனி டேபிள் கொஞ்சம் வந்துட்டு அந்த கபோர்ட்லாம் வச்சு அந்த ரிசர்வ்டாக இருக்கும்ல அந்த மாதிரி பிளேஸ் கொடுத்துட்டாங்க. பட் மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாமே நார்மலான பிளேஸில் இருக்காங்க. ஸோ அந்த சைடு இருந்து பயங்கர சிரிக்கிற சத்தம். இவங்க 3 பேரும் நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இப்படி தான் இருப்பாங்களா? சரி 2 பேர் தலையாட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கொஞ்சம் ஷாக்கு. பொதுவாக சைலண்ட்டாக தான்டா குடிப்பாங்க, பேசுவானுங்க, சிரிப்பானுங்க. பட் இவ்வளோ சுத்தமாக சிரிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வே வந்து எந்திரிச்சிருப்பான். வே எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த இதை தாண்டி வீட்டால் நல்லாவே வெளியே தெரியுது. வே பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நீ சொன்னது வைன் கதையும் உன் கதையும் போல. ஜிமின் டக்குன்னு வந்து அப்படியே ஜெக்கி பார்க்குறோம். ஜெக்கி வந்துட்டு இதை புரிஞ்சுக்கவே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ புரியுதுடா உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு, இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இப்போ மட்டும் ஒருத்தன் இதை எந்திரிச்சு பார்த்தான், அவ்வளோதான் பேயாயிருவான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிமினி எந்திரிச்சு பார்க்குறான். ஜிமினி பார்த்துட்டு ஐயோ இவன் ஆல்ரெடி புகஞ்சிட்ருக்கான், இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அணுகுண்டாட்ட புகைவன் போலையே ஒத்தொன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாக பேசும்போது ஜேகே டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. என்ன தான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சேர் ஒருத்தர் உட்காந்து அப்படியே பக்கத்தில் சேர் போட்டு ஒட்டி அந்த டேபிளை சுற்றி அவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. மொத்த பேர் இப்படி சேர் போட்டு ஒட்டி போட்டுட்டு பட் யாருக்கும் கொஞ்சம் கூட தள்ளி உட்காரல. நல்லா இடிச்சிட்டு அதாவது ஒரு சேருக்கு ஒருத்தர் உட்காரல, 1.5 பேருங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. எங்கிட்ட நான் பாதி அங்கிட்ட நீ பாதி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி கலந்து உட்காந்துருக்கீங்கல்ல. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஜேகப் கிட்ட தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகப் கிட்ட உட்காந்துருக்காது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஜேகப் சீட்டு பின்னாடி கொஞ்சம் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அந்த போஸ்ட்லேருந்து உட்காந்துருக்காங்க. பட் இவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இதை மட்டும் ஜேகப் பார்த்தா அவ்வளோதான்டானு. உங்கள் கை வந்து கரெக்டாக ஜேகப் ஷோல்டரில் தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது அது பார்க்கவே. இவங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜேகே வந்துருச்சிருப்பானா, அவனும் பார்த்துட்டான். ஜேகே கொஞ்சம் சொல்லும் டென்ஷன் தான் ஆகுது. அதே நீங்கள் உட்காந்துருக்க போஸ்ட்டில் வேற பார்த்தா அப்படியே உங்கள் ஹிப்பு பல்லன்னு தெரியுது. அதாவது அவன் கண் வேறு எங்கே போதும் இல்லையோ உங்கள் ஸ்கின் எங்கெங்கன்னு ரிவீல் ஆகுதோ அந்த இடத்துக்கு தான் டக்குன்னு போகுது. அடுத்து உங்கள் ஹேண்ட் தான். செக்கி எப்படி டென்ஷனோட பார்த்துட்டு அவன் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டே வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு வரான். இவனுங்க 2 பேர் டே எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. ஜேகே கரெக்டாக அந்த இதுக்கிட்ட வந்து நின்ட்டான். ஜேகே நின்னதும் போதுமே இவ்வளோ நேரம் அந்த இடம் ஃபுல்லாக கலகலன்னு பேசிட்டு அந்த சிரிச்சிருப்பாங்க. எல்லோரும் காமெடி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, நீங்களும் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோ சிரிப்பு சவுண்டும் டக்குன்னு ஒரு செகண்டில் சுவிட்ச் போட்ட மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாம் வாயை மூடிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு என்ன காமெடியெல்லாம் பிடிச்சிருச்சு போல் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க. நீங்களும் தான் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. பட் நிற்க ஆரம்பிச்சு தான் தெரியுது யாருக்குமே இடம் பத்தல, எல்லாம் மாற்றி ஆளை இடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. ஜேகே வந்து அதை கேட்கவும் எல்லோரும் வந்து நிமிஷம் சைலண்ட்டாக நிற்கிறாங்கல்ல. ஜேகே அப்படியே நடந்தவங்க கிட்ட வரான். நீங்கள் கரெக்டாக ஜேகப் போயிடுச்சிட்டு ஜேகப் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே நீங்கள் நிமிஷம் விளக்குன்னு பயந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் இடித்தோன்னே ஐயோ இடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சாரி கேட்டுருப்பீங்க. அந்த ஒரு செகண்ட் தான், அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்துருப்பாங்க, எந்த வேகத்தில் வந்ததில்ல உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் என்னை பார்த்துட்டு ஏன்டா இவ்வளோ பொறுமுறை நீ நம்ம முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சும்மா தாங்க பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஏன்னா எல்லாம் எழுந்திரிச்சிங்க, அதுக்கப்புறம் கூட உட்காந்துருக்கலாம்ல.
ஆ உட்கார்றோமே அப்படின்னு சொல்லிட்டீங்க. அங்கே யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ ஆ ஆ எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரமிக்காங்க. கரெக்டாக ஜேகே வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்களா அந்த சேரை பேக்கில் இழுத்துட்டான். நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க. வைன் நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டீங்க. ஸோ அவன் வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கான். நீங்கள் இப்போ வந்து அவனுக்கு பின்னாடி நின்றுருக்கீங்க. இவனுங்க 2 பேர் பார்த்துட்டு இவன் என்னடா பண்ணுறோம் அப்படிலாம் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம், இப்போது கூட குறுக்க போய் உட்காடுறோம் அப்படின்னு சொல்லி தோணுது. பட் இவன் கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு தெரியும். ஸோ அவனுங்க 2 பேர் திருப்பி அங்கேயே உட்காந்துக்கிட்டானுங்க. அவனுங்க 2 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த பேர் 2 பேரும் லைட்டாக எட்டி இப்போ இவன் என்ன பண்ணுறான், இவன் எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறான், பொதுவாக இங்கே பார்ட்டிக்கே வரமாட்டான், இப்போ வரதே அதிசயம், அங்கே எதுக்குடா போய் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொசன் பேசிகிட்டு இருக்காங்க. நீ நின்றுட்டு இருக்கீங்களா நிற்க முடியல. ஜேக்கப் உங்களை பார்த்துட்டு ஹேன் நீ ஏன் நின்றுட்டே இருக்கா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேரில் வந்து அவன் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கான். ஸோ லைட்டாக நான் வந்து உங்களுக்கு அரை இடத்த கொடுக்குறான். நீங்கள் தேங்க்யூ ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் கிட்டே உட்கார போயிருப்பீங்க. கிட்ட அந்த சேரில் நீங்கள் உட்கார போகிறப்ப டக்குன்னு ஜேக்கு வந்து அவன் ஹிப்பில் கையை வச்சு, அதாவது அந்த சும்மாலாம் கை வைக்கல, அவன் விட்டது கட்டும் உங்கள் சாரிக்குள்ளே போய் இந்த சைடு ஹிப்பை பிடிச்சிருச்சு. ஸோ கட்டும் ஹிப்பை பிடிச்சா அப்படியே அவன் லேப்பில் உட்கார வச்சிட்டான். அங்கே இருந்து எல்லாருக்கும் ஷாக்கு. அதை விட உங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. ஜேக்கோட ஹேண்ட் வேறு நல்லா சில்லுன்னு இருக்குது. உங்கள் ஸ்கின்னில் பட்டாலும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் பாடி மொத்தமாக கோஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கு. நீங்கள் ஒரு நிமிஷம் பேரண்ட மாதிரி இருக்கீங்க. ஜிக்கி எல்லாரையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியே தான் எடுத்து உட்கார வச்சேன். ஏன் எல்லோரும் இவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க? சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டுட்டு சார் என்னோட இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு. நானும் நல்ல பையன் நினச்சேன். ஐயோ ஓடி சொல்லிட்டு நம்மளா சரியான பையனாக தான் இருப்பார் போல், பார்க்கத்தான் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொசுன்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சைடு ஆக்வர்டாக இருக்கும், ஒரு சைடு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. இதில் என் பொண்டாட்டியை தானே உட்கார வச்சேன் அப்படின்னு கேட்டிருப்பேன்ல, அது இன்னும் உங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஜேக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் நார்மலாக உட்காந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நான் சேரில் உட்காந்துக்கிறேன், என் லேப்பில் உட்காந்து அவனுக்கு என்ன ஃபோனில் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கே வலிக்கல, உனக்கு என்ன, அமைதியாக உட்காரு. அடுத்தது நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆனால் கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு இருந்த ஒயனெல்லாம் காணோம். அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் சாரீ வேறு அப்படியே சிங்கிள் ஃப்ளீட்டாக விட்டுருப்பீங்கல்ல, அவன் அப்படியே வந்துட்டு உங்கள் சாரீ இன்னொரு ஹேண்டில் வச்சுட்டு இப்படி பொறுமையாக தூக்குறான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பேசிட்டே வந்துட்டு யதார்த்தமாக அப்படியே எடுத்து போடுற மாதிரி வந்து இன்னொருத்தங்க கேள்வி கேட்டுக்கு பதில் சொல்லிகிட்டே வந்துட்டு அப்படியே கேஷுவலாக சாரீ எடுத்து டக்குனு இப்படி ஷோல்டரில் மொத்தமாக வச்சுட்டான். இப்போ ஒன் சைடாக இருந்ததெல்லாம் ஒன் சைடாக இல்லை, அப்படியே மொத்தம் ஷோல்டர்லேயே இருக்குது. நீங்கள் விஷயம் திரும்பி பார்க்க அவன் கால் லைட்டாக திருப்புறான். நீங்கள் அப்படியே அவனை ரொட்டேட் பண்ணி லைட்டாக அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் சாரீ கொஞ்சம் கூட யோசிக்கல. உங்களுக்கு அதான் ஷாக்கு. அவன் பாட்டுக்கு ஃப்ளேட் எடுத்து விட்றான், சும்மா அள்ளி போட்ட மாதிரி வச்சுட்டு. பட் ஃப்ளேட் எடுத்து முன்னாடி மறைச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜேக்கிவை பார்க்க ஜேக்கி வந்து உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அவன் பாட்டு பஞ்ச வேலையை பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் உங்கள் 2 பேர்த்து தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் ஜேக்கி சார் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவனுங்க 2 பேரும் என்னடா பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் ஹேண்ட் கரெக்டாக எங்கே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஷே ஆகுது. பட் ஜேக்கி கேஷுவலாக எடுத்து விட்டுட்டு அவன் இன்னொரு ஹேண்ட் எடுத்து அப்படியே வந்து ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்டான். அது கீழே இறங்காத மாதிரி கரெக்டாக அந்த ஷோல்டரில் பின் குத்தினா எப்படி சாரி அழகாக நிற்கும் அந்த மாதிரி அவன் ஹேண்ட் வச்சுக்கிட்டான். ஒரு ஹேண்ட் இன்னும் ஹிப்புக்குள்ளேயே தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. அங்கே இருக்க எல்லோரும் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பாங்க. அதுக்கு மேலே யாராலுமே பேச முடியல ஜேக்கோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு. பட் அவன் கேஷுவலாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவனுங்க 2 பேரும் அங்கே உட்காரல, இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பேசுகிறதுன்னு சிரிக்கிறதுன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் பேரஞ்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்க. யாருக்கிட்டையுமே பேசலை. ஜேகோப் கிட்ட பேசலை, ஜெக்கி கிட்ட பேசலை. ஜெக்கி வந்து எல்லாட்டையும் பேசுகிறான். பட் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே அவன் எப்படி உட்கார வச்சானும் அதே பொசிஷனில் ஆடாமல் அசையாமல். ஜெக்கிக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இவன் ஏன்டா இப்படி உட்காந்துருக்கா அப்படி இருக்குது. பட் ஜெக்கி வந்துட்டு ஓகே எப்படியே உட்காரட்டு தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு உங்க அப்படியே உட்கார வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வி வந்து சேர் கொடுத்துருப்பான். அவன் இருந்தால் சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு வியை பார்த்துட்டு ஏன் ஹயாங் நானே என் பொன்னாடிய மடியில் உட்கார வச்சுக்கூடாதா? அப்படி இல்லைடா உனக்கு கால் வலிக்குள்ள. எனக்கு கால்லாம் வலிக்கல, நீங்கள் ஷேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு இருப்பான். நீங்கள் வந்து எந்திரிச்சிருப்பீங்க லைட்டாக. பட் ஜேகே வந்து உங்களை நீங்கள் லைட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணும்போது
அம்மிக்கு பிடிச்சிருக்கும் ஸ்டொமக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. அதில் வேற உங்கள் ஹிப்பு வேற அவன் கைக்கு நல்ல வசதி மொத்தமாக சிக்கிருச்சா, ஒரு அமுக்கு தான் அமைதியாக உட்காந்துட்டீங்க. நான் எந்திரிக்கவே இல்லை சாமி அப்படிங்கிற மாதிரி கமுக்கமாக உட்காந்துருக்கீங்க. ஒரு சத்தமும் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பாட்டே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ தான் ஜேகே மடியிலேருந்து எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையை சொன்னால் இப்போ தான் ஒரு மூச்சு விடுற ஃபீலே வருது. சொல்லிட்டு ஒரு பெரிய மூச்சு விடுறீங்க. ஜேகப் உங்களை பார்த்துட்டு, என்னாச்சுடி, நீ ஏன் ட்ரிங்க்கும் பண்ணல, சரியாக சாப்பிடவும் இல்லை? ஆ ஒன்றும் இல்லை ஜேகப், எனக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன அந்த நர்வஸ்னஸ் இருக்குது உங்களை பார்த்துட்டு? என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அவன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பான். இந்த நீ சரியாக சாப்பிடவே இல்லை, இந்த ஒரு ஜூஸ் ஆச்சு குடிச்சிட்டு போ, ஃப்ரெஷ் ஜூஸ் தான். அது சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க பேசிட்டு. இவங்க 3 பேர் கரெக்டாக அதை பார்த்துட்டாங்க. ஜிக்கி பார்த்துட்டு, எப்பா முடியலடா, எப்படா நான் நம்புருவேன், எப்படா பேசினானே இருப்பான் போல. ஏய் என் ஜேகோப்பா தப்பாக நினைக்காது, அவன் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் ஜேகோப்பா தப்பாக நினைக்கல, பயனும் தப்பாக நினைக்கல. ஆனால் பொசசிவ்னு இதை சொல்லமாடா? அப்படிலாம் இல்லை ஹயாங், பொசசிவ் ஆகிற அளவுக்குலாம் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன், நீங்கள் தான் என்ன ரொம்ப ஒட்டே இருக்கீங்க. ஆமாம்மா நார்மலாக இருக்கோன்னா உட்காந்துருக்க பொண்டாட்டியை எழுப்பி தூக்கி மடியில் வச்சு, அதுவும் வந்துட்டு அவள் லைட்டாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறப்ப கூட அமுக்கி பிடிப்பான். அப்படிலாம் இல்லையா, அவன் நாங்கள் நார்மலாக தான் உட்காந்தோம், அவன் நார்மலாக தான் உட்காந்துருந்தான். மறுத்துட்டு இவங்க என்ன போய் தலையாட்டிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஜெயிக்க வந்திருப்பான். அவன் போகலாமா? அடிச்சுட்டு நீங்கள் ஜெயிக்க பார்த்து, சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பாய் காட்டுறீங்க. அவனும் உங்ககிட்ட வயன் அடிச்சுட்டு நீங்கள் 3 ஸ்டெப் முன்னாடி போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் வாங்கி கூப்பிட்ருப்பான். அடிச்சுட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நாளைக்கு சண்டே, நம்ம மண்டே தான் பார்க்க முடியும், ஒரு நாள் கழித்து தான் நம்ம பார்க்க முடியும். ஆஹா, ஒரு நாள் இருக்கா கேப்பு? உங்கள் மூஞ்சி பார்க்குறமே பாவமாக கேட்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதனடி அது கேட்டி மூஞ்ச மாத்திர அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் ஜேகோ பார்த்துட்டு ஒரு கையை நீட்டிட்டு மிஸ்ஸியோடு சொல்லிட்டு அழகாக கையை வேறு ஷேக் பண்ணி வந்துட்டு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டு சீட்டு ஓடின்னு இருப்பான். நீங்கள் பார்த்துட்டு சரி நான் வந்துட்டு உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன் பாய் எப்படி சொல்லிட்டு நீங்கள் பாய் காட்டுட்டு, சரி நீ குடிச்சிருக்கீல சேஃபாக போயிடுவீல? நான் கம்மியாக தான் குடிச்சிருக்கேன், அது இல்லாமல் நான் கேப் தான் வர சொல்லியிருக்கேன், நான் சேஃபாக போயிடுவேன், நீ சேஃபாக போ. டாட்டா அடிச்சுட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு டாட்டா காட்டுறீங்க. இங்கே ஒருத்தர் உங்கள் கையை பிடிச்சிருப்பானே, தறக்க இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பேச இழுத்துட்டு போகிறோம். பட் நீங்கள் அப்பயே ஜெகப்பிட்ட பேசிட்டே டாட்டா காட்டிகிட்டே போகிறீங்க. ஃபைனலாக நீங்கள் விசைட் திரும்பிட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக இழுத்துட்டு போகிறீங்க? எல்லோரும் வெளியே வந்துடுவாங்கள்ல, அப்புறம் கார் எடுக்க முடியாது, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடை நாங்கள் கூப்பிட்டு போயிட்டான். காரில் போட்டுட்டு ஜெகப் வெளியே வரதுக்குள்ளே சர்ன்னு போயிருந்துன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி இந்த இடத்த விட்டு காலி பண்ணது நீங்கள் தான். எல்லாருக்கும் முன்னாடி டக்குன்னு உங்களை கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா காரில் வந்ததுக்கப்புறம் இவன் சரி நீங்கள் ஏதாச்சும் பேசுவீங்க, அவங்ககிட்டலாம் நல்லா பேசுகிறீங்க, நம்மக்கிட்ட ஏதாச்சும் பேசுவோம் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களை பார்த்தா அவங்களுக்கு செம்ம தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா இந்த பாட்டி முடியவே வந்து 12-1 மணி ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு தூக்கம் வராதா? நீங்கள் பாட்டே கம்முனா அவன் ஏசி போட்டுட்டு பாட்டு போட்டுட்ருப்பான், நல்ல சாங்காக போட்டிருப்பான். பட் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கடைசியாக அவன் பாட்டே ஆஃப் பண்ணிட்டான், நான் ஒரு மண்ணும் போடலடி அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் செம்ம தூக்கம். ஜெகே போயிட்டு கார் நிறுத்திட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சாரி வந்து அவன் எடுத்துகிட்டு வச்சுருப்பான். அவன் கையெடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக இப்போ வந்து போல் 1 சைடு விழுந்துருச்சு. ஜெகேக்கு பார்க்கும்போது கண் ஒரு செகண்ட் எங்கெங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்குறான். அவன் தொட்டதும் போதும் டக்குன்னு முழிச்சிட்டிங்க. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? தூங்கிட்டு இருந்தில்ல, அதான் தூக்குனேன். ஓ நான் அந்த முழிச்சிட்டேன்ல, நான் இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறேன். அடிச்சுட்டு உங்களை இறக்கி விட்டுருப்பான். நீங்களும் சைலண்ட்டாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடிட்டீங்களே, ஓடி போய் அமைதியாக பெட்ரூமில் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே அதுக்கப்புறம் கார் நிறுத்திட்டு வந்து பார்க்குறான். தலையிலேருந்து கால் வரைக்கும் பெட்ஷீட்டை போத்திருக்கீங்க. அவன் வந்து அவனும் அதே பெட்ஷீட்குள்ளே வந்து பார்க்கும்போது தெரியுது சாரி கூட மாற்றலை மேடம், அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்கள் வந்து திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஒரு செகண்ட் விழுக்குன்னு முழிச்சிட்டு பதில் சொன்னதான். அதுக்கப்புறம் தூக்கம் சொக்கி இருக்கும். சரி வந்து இதோடய தூங்குவோன்னு சொல்லிட்டு அதோடய தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லாவும் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜேகேக்கு முழிக்கும் போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கரெக்டாக அவன் செஸ்ட்டுக்கு நேராக தான் படுத்திருக்கான். தலைவர் தலை வந்து தலைவாணியில் இல்லை, கொஞ்சம் கீழே இருந்திருக்கும். நம்ம தான் தூங்கும்போது அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிடுவோமே, அந்த மாதிரி கீழே வந்ததில் கரெக்டாக அவன் செஸ்ட்டுக்கு நேராக இருக்கான். அவனுக்கு முழிக்கும் போதே விஷயம் அடிச்சுட்டு விஷயம் பையா இது என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது என்னதுன்னு. அவனுக்கு காலையிலேயே ஒரே வெக்கம் தான், முழிக்கும் போதே இப்படி முழிக்கிறேனே, ஐயோ சொர்க்க வாழ்க்கையாக இருக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தா சாரி அங்கே இல்லவே இல்லை. ஜிகே இப்போ தான் பார்க்குறான். ஆமாம் மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் சும்மா சிங்கிள் ஃப்ளீட் தானே குத்திருப்பீங்க, அதை நீங்கள் உருண்டதில் நீங்கள் குத்துனது கலண்டுச்சு போல் முந்தானி எங்கேயோ கிடக்குது. இங்கே பார்த்தா ஆஃப் பாடி
ம் ஜெக்கிக்கு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நிமிஷம் விளக்குன்னு ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் என்னடி கோணடி இப்படி தூங்குற அப்படி இருக்கு. ஜெக்கிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரியாக இருக்கும். ஜேகேவோட ஹேண்ட் வந்துட்டு தொடணும் அப்படின்னு தோணுது. பட் ஜேகே வந்துட்டு நோ 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 இதெல்லாம் வந்துட்டு கான்சியஸோடு 2 பேரும் பண்ண வேண்டிய விஷயம். இப்படிலாம் நீயா பண்ணக்கூடாது ஜேகே அப்படி சொல்லிட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணி அவன் கையை பிடிச்சி வச்சிட்டான். பட் பார்க்குறதுக்கு யாரும் கூலி கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்டு கூலாக பார்த்துன்னே இருக்கான். அவனுக்கு வந்து அது பார்க்க போர் அடிக்கணும்லாம் தோணவே இல்லையே. அவன் பாட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் லைட்டாக பிறண்டுப்பீங்க. டக்குன்னு கண்ணு மூடிட்டான். ஒரு பயம்தான். டக்குன்னு கண்ணு மூடினதுக்கப்புறம் தான் அவனே யோசிக்கிறான், நம்ம பொண்டாட்டியை தானே பார்த்துட்டு இருந்தோம், இப்போதைக்கு இந்த பயம் பயப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறக்கிறான். அவனாலும் நீங்கள் அசையும் போது ஒரு பயம் வந்திருக்குல்ல, அதை நினச்சி அவனே சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிருப்பான். நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் காஃபி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ குக் தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிமிஷம் நெளிஞ்சிட்டு தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு நிமிஷம் டக்குன்னு ஷாக்கு. அப்படி சொல்லிட்டு நிமிஷம் 2 சைடு செஸ்ட்டு சைடு கையை வச்சுட்டு என்னாச்சு, என் சேலை எப்படி கழண்டுச்சு, சும்மாக்குங்க என்ன பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சேலையை கட்டினதுக்கப்புறம் நல்ல பையனாட்டம் இருந்தான். இப்படி நைட்டு சேலையை கழட்டினோம் பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேலையை வந்து கழட்டிட்டு கரெக்டாக ப்ளவுஸ் கழட்டிட்டு அந்த ஊக்க பார்க்குறீங்க. ஊக்கம் அங்கேயே தான் இருக்குது. சேலையை கழட்டுனா ஊக்கம் கழட்டி இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சேலையை வந்துட்டு அலசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையில் எடுக்கிறீங்க. அப்போ தான் பார்த்தா தெரியுது அந்த ஊக்கிலேருந்து அது இது பண்ணும்போது நீங்கள் பிறண்டதுலனா அது அவுந்திருக்கும். ஸோ அதனால் லைட்டாக கிழிஞ்சு தான் போய் சேலை தனியாக போயிருக்கு. கிழிச்சிட்டோனோ முருட்டு போயிடலாம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஜேகே லைட்டாக முறைக்கிறீங்க. தூங்குறப்ப நீ என்ன வேலை பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. வைன் சாப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு ஜேகே பற்றி லைட்டாக முறைச்சிட்டே ஊன்றீங்க. எதுக்கு நம்மளை முறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு சாப்பாடு போடுறோம், நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. காஃபி போட்டு வருவான். எனக்கு ஒன்று வேணாம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி பார்க்கணும் உம்மன் இருக்கு ஒரு மாதிரி தான் வச்சுருக்கீங்க. அது எப்படி என்னை கேட்காம பர்மிஷன் இல்லாமல் நீ சேலையை கழட்டுவ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கோவம் அவன் மேலே. ஜேகே ஏதாச்சும் கேள்வி கேட்டாலும் உங்கள் சைட்லேருந்து ஒரு பதிலும் வராது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே காது கேட்காத விளையாட்டுமே சுற்றிட்டு தெரியுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படி தான் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா, ஏண்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கா? வாய்ஸ்க்குலாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகே கிட்ட ரூமுக்குள்ளே வந்திருப்பான். அவன் வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்ருக்கான். நீங்கள் மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஜேகே வந்து அது அதில் விழுகுது. பட் விழுந்தோடனே அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக சரி அம்மாட்ட எதுவும் பேசலாம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து பெட்டில் உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் பெட்டில் வந்துட்டு சாஞ்சு உட்காந்துருப்பீங்க. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான் தெரியுமா, அதுவும் ஒரு பையன். அப்படியே ஒரு நிமிஷம் சைடையில் அவன் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு தெரியுது அவன் உங்களை பார்க்குறான்னு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கேஷுவலாக பேசுகிறீங்க. எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? பையனா? நான் வந்து இப்போ மருமையும் கூட ஆஃபீஸ் போனேன். அங்கே போனப்போ எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டாக கிடச்சான். ஜேகோப் தெரியுமா, தங்கமான பையன்மா. உண்மையிலே சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் இப்படி ஒரு பையனை பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்ததுக்கே அவனை விட்டுட்டு வர ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவனுக்கு மிஸ் யூலாம் சொல்லிட்டு வந்தேன். அந்தளவுக்கு நான் அவனை மிஸ் பண்ணுறேன். ஈவன் இன்றைக்கி மார்னிங்லேருந்து அவன்கிட்ட பேசாமலே நான் இருக்கும்ல. நான் காலையில் கால் பண்ணேன். அப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன்டினா நான் சரி தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நான் அந்தளவுக்கு அவனை மிஸ் பண்ணுறேன். இந்த படத்துலலாம் பார்ப்போம்லம்மா, ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த பையன் அப்படி டேக் கேர் பண்ணுவான். இவனும் அப்படிதாம்மா, அப்படி ஒரு ஜென்டில்மேன்மா அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க. ஜென்டில்மேன்னாலும் ஜென்டில்மேன், அப்படி ஒரு ஜென்டில்மேன். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி ஒரு பையனை நான் நிஜமாக சொல்கிறேன் பார்த்ததே இல்லை. நம்ம கூட இருக்கவங்களாம் அவ்வளோ ஒன்றும் ஜென்டில்மேனெல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஸ்டார்டிங்கில் ஆஹோ ஓஹோ ஐயோ இப்படி பார்த்துக்கிறானே அப்படி பார்த்துக்கிறானே ஐயோ இவனை மாதிரி நல்ல வேலை ஜென்டில்மேன் அப்படிலாம் நினைக்கிறோம். பட் ஒரு நொடி போதும் அவன் ஜென்டில்மேன் பட்டத்தை அவனே தூக்கி தொமாலில் கீழே போடும். அப்படி தான் இருக்காங்க இங்கே சிலர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நிமிஷம் டாப் டு பாட்டம் பார்த்து சொல்லியிருப்பீங்க. ஜேகே அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போதைக்கு அவன் அந்த வார்த்தை என்ன பார்த்து சொல்கிறான் அப்படி தான் இருக்குது. அவன் ஜென்டில்மேன் இல்லையா, நான் அதோட பார்த்துக்கணும், நான் தானே பேசுகிறேன். ஜென்டில்மேன் இல்லைங்கிறான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஒரு பையன்? இவ்வளோ தான் பண்ணுவான். நானும் எல்லாரை விட அதிகமாக தானே பண்ணுறேன். இனிவே கூட சொல்கிறா பாரு அப்படி சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேகோபுரம் அடந்த பாடுன்னு பாடுறீங்க. ஜேகேக்கெலாம் அதை பார்க்கும்போது அப்படியே கேட்கும் போது டென்ஷன் ஆகுது. நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது அப்படியே உங்களை அடித்து தலைவலியில் போட்டு அமுக்கிடலாமான்னு இருக்கு.
சரி சரி நம்ம பொண்டாட்டி தான் சொல்லி அவனும் உட்காந்துருக்கான். ஒரு லெவலுக்கு மேலே முடியல. ஜேகப் 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 முதையாச்சும் இந்த ஜேக்கு குறை சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து ஜேகப் பற்றி புகழ் தான் வெறியாகிறான்னு. நீங்கள் போட்டு ஜேகப் ஜேகப்னு புகழ்றப்ப தானே ஃபோனை வேறு ஸ்பீக்கரில் போட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா ஆஹா அவ்வளோ நல்ல பையனாடி அப்படி ஆடி இப்படி ஆடின்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஜேகே பற்றி சொல்லும்போது எப்படி உங்ககிட்ட ஆர்வமாக பேசி உங்களை பயங்கரமாக இது பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி ஜேகப்புக்கு பேசுகிறாங்க. அதை கேட்கும் போதே ஜேக்கு டென்ஷன் ஆகுது. இவ தான் சொல்கிறான் எங்கள் அத்தை எப்படி கம்பெனி கொடுக்குறாங்க பாரு, அப்படி தான் இருக்கா அவனுக்கு. கடைசியாக ஃபோனையும் கட் பண்ணிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இப்போ எதுக்கு என் ஃபோனை கட் பண்ணிங்கன்னா எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா இல்லையா? ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு கட்டெல்லாம் தான் போட்டுருந்துருப்பீங்க. அவன் டக்குன்னு கட் பண்ணி விட்டான். நீங்கள் அதெல்லாம் கத்துறீங்க. இவ்வளோ நேரம் நீ என்ன பேசிகிட்டு இருந்த? நான் 1000 பேசுவேன் எங்கள் அம்மா கிட்ட. இப்போ எதுக்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபோனை கட் பண்ணிங்க? மேனஸ் இல்லையா ஜிக்கு உங்களை பார்த்துட்டு? அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ நேரம் நீ உங்கள் அம்மாட்ட என்ன பேசிகிட்டு இருந்த? எங்கள் அம்மா கிட்ட நான் 1000 பேசுவேன். உங்களுக்கு என்ன? என்னமோ ஜென்டில்மேன் இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அது என்னது? அது இதுக்கிட்ட என்ன பார்த்துட்டே பேசுகிற? நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு குத்தம் இல்லை நெஞ்சு தான் குறுகுறுக்குமா? அப்படித்தான் இருக்குது இந்த கதை. என் ஃபோனை கொடுங்க. நான் எதுவும் சொல்லலை. நான் ஒன்றும் உங்களை ஒன்றும் சொல்லலை. என்ன எதுவும் சொல்லாமல் தான் என்னை பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்தியா? ஐயோ சாமி, இந்த உலகத்துலேயே நீங்கள் மட்டும்தான் ஜென்டில்மேனா? உலகத்தில் 1000 பேர் இருக்காங்க. நான் அந்த 1000 பேர் தான் சொன்னேன். உங்களை நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நம்புருங்க. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் பாட்டு கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க? உங்கள் அம்மாட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ நான் ஃபோனை கட் பண்ண ஒத்துப்பீங்களா? சும்மா வந்து ஃபோனெல்லாம் கட் பண்ணி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ எதுக்கு அப்படி சொன்னேன்? ஷோ நீங்கள் என்ன லூஸா? ஜேகே வம்சம் டக்குனு வம்சம் ஐப்ரோவே தூக்குறோம். லூஸான்னு கேட்கவும் நீங்கள் அவனை பார்த்துட்டு சும்மா நொயின்னு கேட்ட கொஷினே கேட்பீங்களா? வந்து நவருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை நவத்திட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் சைக்கோ தான் போல. கேட்ட கொஷினே திருப்பி கேட்டுட்டு ஃபஸ்ட்டு நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நவத்திட்டு போயிருப்பீங்க. அவன் அப்படி உங்களை பிடிச்ச ஒரே புஷி தான். போய் பொத்துன்னு பெட்டில் விழுவுறீங்க. அவன் அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டீங்க. அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்ட வந்துட்டான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திக்குது. இப்போ தலைவர் அப்படியே உங்கள் மேலே இருக்கார். நான் கேட்ட கேள்விக்கு பதில். இப்போ நீங்கள் என்ன என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எப்படி பதில் சொல்வேன்? நீ ஏன் வந்துட்டு சில ஜென்டில்மேன் மாதிரி இருக்காங்க ஆனால் ஜென்டில்மேன்லாம் கிடையாதுன்னு சொன்னேன். தெரியாத மாதிரி இந்த கொஷினை வேற என்கிட்ட வேற கேட்டுக்கோங்க. சும்மா எனக்கு இருக்க கடுப்புக்கு அப்படியே உங்களை தூக்கி செவுத்துல அடிச்சிருவேன் போல். என்னை தூக்கி செவுத்துல அடிக்கிற எலி மாதிரி இருந்துட்டு என்னை தூக்கிடுவேடி நீ? அது நான் தூக்க வேணேன். நான் ஒன்றும் எலியெலாம் கிடையாது. செம்ம ஸ்ட்ராங்கான கேர்ள். சரி சொல்லு. அது ஏன் அப்படி சொன்னேன்? கடவுளே, நான் நார்மலாக தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். நார்மலாக சொல்கிறது ஓகே. அதை ஏன் என்ன பார்த்துக்கிட்டே சொன்னேன்? நான் உங்களை பார்த்துட்டேலாம் சொல்லலை. நான் நார்மலாக தான் சொன்னேன். சத்தியமாக கூட இவ்வளோ அழகாக போய் சொல்ல முடியுமா? ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு என்ன, நான் சொல்கிறேன். தப்பு உங்கள் மேலே தான். தப்பை வச்சுக்கிட்டு உங்களாலேயே இவ்வளோ தைரியமாக எனக்கு கொஷின் எழுப்ப முடியுதுன்னா தப்பே இல்லாத நான் பதில் சொன்னால் என்ன தப்பு? நான் இப்போ சொல்லுவேனே தைரியமாக. யாரு கேட்டு நைட்டு நீங்கள் சாரி கழட்டினீங்க? அடிச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கு. சாரி கழட்டணும்? நானும் சாரிலாம் கழட்டலடி. சாரி கழட்டலையா? கழட்டல, பிச்சிருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அங்கே பார்ப்பீங்களா நீங்கள்? நான் எங்கடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை அப்படியே கீழே இறக்கிட்டு நானாக பார்க்கலையேன்னு சொல்கிறதுலே தெரியுது நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சாரி கழட்டிட்டு அதுவும் எப்படி உங்களெல்லாம் அப்படி முடியுது? நான் ஒன்றும் கழட்டலடி. அது கண்ணை முழிக்கும் போதே கண்ணு முன்னாடி பல்லன்னு. அதுவும் நீ நைட்டை போட்டப்போ லோனிக்காலாம் தெரியல. பகலில் பார்க்குற லோனிக்கா எல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் நான் வந்துட்டு வேணும்னேலாம் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சுது, நான் பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி நான்லாம் இது பண்ணிட்டுலாம் பார்க்கல. இது தெரிஞ்சுதுன்னு பார்த்தீங்களா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஒரு பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அங்கே பார்ப்பீங்களா? பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்கக்கூடாதான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ சுடிதார் தான் போட்டிருப்பீங்க. உங்கள் கழுத்துக்கிட்ட கை கொண்டு போகிறோம். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறங்காட்டி அவங்க தாலி அப்படியே வெளியே எடுத்து காட்டிட்டோம். இது இருக்குல்ல, நான் பார்க்கலாம்ல. மொத்தமும் எனக்கு தான் பட்டா போட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை டைம் வேணால் பார்ப்பேன். அதை கேட்க நீ யாரு? அப்புறம் இன்னொரு விஷயம், சாரி ஒன்று நான் கழட்டிட்டு பார்க்கல. நைட்டு மேடம் கொஞ்சம் அளவாக உருளணும். இப்படி உருண்டே இருந்தால் சேலை கிழிஞ்சு போகாமல் என்ன பண்ணும்? நல்லா பாரு.
அந்த ஊக்கும் ஷோல்டர்லேயே தான் இருந்துச்சு. அதை நான் கழட்டவும் இல்லை. ஸோ நான் கழட்டியிருந்தா நான் வந்து கழட்டக்கூடாதுன்னா இல்லை, கழட்டலாமே, எனக்கு உரிமை இருக்கு. நான் கழட்டியிருந்தா ஊக்க அழகாக கழட்டி வச்சுட்டு நீட்டாக சாரியை கழட்டிட்டு நீட்டாக ப்ளவுஸில் இருக்க ஹூக்கையும் கழட்டிட்டு பார்த்துருப்பேன். இப்படி சும்மா அந்த சப்பையாட்டம் சும்மா பிச்சு விட்டுட்டு இப்படி மேலே பார்த்துட்டு போவேன். ஏன்னா சப்பையம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூழாக எழுந்திரிச்சு போகிறான். உங்களுக்கு கொஞ்சம் இப்போ இப்படி என்ன பேசினாரு எப்படி இருக்கு? பேசினதெல்லாம் கொஞ்சமாச்சும் லாஜிக்காக இருக்கா? கொண்டா பின்னாடி பேசிட்டு போயிட்டான். உங்களுக்கு அட பாவி அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிகே பார்த்தாலே நான் என்ன சப்பையா மொத்தமாக பார்த்துருப்பேன் அப்படி சொன்னல, அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே தான் போய் க்ளோஸ் பண்ணுது. ஜெக்கிக்கு அதை பார்க்கும்போதே சிரிப்பு தான் வருது. ஏன் நீங்கள் காஃபி போட்டு கொடுத்துருப்பான், அவள் காஃபி போட்டு கிட்ட வந்தது போதும், நீங்கள் டக்குன்னு 2 கையை கிராஸாக வச்சிட்டிங்க. ஜெக்கி சிரிச்சிட்டு காஃபி தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்துட்டு போயிருப்பான். நீங்கள் அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மூஞ்சில் கை வச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காஃபி குடிக்கிறீங்க. ஜெக்கி அங்கிட்ட உட்காந்து அவன் பாட்டு கேஷுவலாக தான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஆனால் உங்களுக்கு என்னமோ ஆட்டோமேட்டிக்காக ஷை ஆகுது அவனை பார்க்கும்போதே. அவன் பேசின விஷயத்தை தாண்டி உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் டர்ட்டி மைண்டை வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போயே இப்படி பேசுகிறோம், அப்போலாம் எப்படி பேசுவோம் கடவுளே ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்களே தலையில் அடிச்சுட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகே எதார்த்தமாக நிமிர்ந்து பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு அவனும் கேஷுவலாக விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு தூங்க வந்தாச்சு. நீங்கள் பார்க்கணும் அப்படியே பெட்ஷீட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்க. நான் வந்து போயிடாத சாமி அப்படிங்கிற மாதிரி நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எந்த சைடு தெரியாதுன்னு. ஆனாலும் ஐயோ நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனாலும் பெட்ஷீட்டை விடவே இல்லையே. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜேக்கு முடிச்சுட்டு பார்க்குறான். அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கீங்க. நேற்று வந்துட்டு கண்ணா பின்னான்னு கிடந்த நீங்கள் இன்றைக்கி அட்டென்ஷனில் தங்க உனக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஐயோ சரியானவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு சிரிச்சுட்டே பார்க்குறான். அந்த பெட்ஷீட்டை இன்னும் அப்படியே தான் பிடிச்சிருக்கீங்க. பாத்தியா விவரத்தை, பெட்ஷீட்டை மேடம் விடவே மாட்டாங்களாம்மா. பார்க்குறேன்டி எத்தனை நாள் பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு தூங்குறீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே குளிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் போய் காஃபி போட்டு வந்து உங்களுக்கு காஃபியோடு தான் எழுப்புறான். உங்களுக்கு அதை பார்த்துன்னு ஸ்மைல் வந்துருச்சு. இந்த இவ்வளோ நேரம் வந்துட்டு நேத்தலாம் அப்படி நினச்சேன் அதெல்லாம் எல்லாம் போய் இன்றைக்கி அவனை பார்த்து அழகாக சிரிக்கிறீங்க. ஒரு காஃபி போதும் என் முன்னாடிய மயக்க. காலையிலையும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன் ஆஹாடி சொல்லிட்டு பல்ல கட்டிட்டு அவள் பாட்டுக்கு சுற்றுவான். ரொம்ப அழகு தங்கம் அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவன் சிரிச்சுட்டே நிற்கிறான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு போலையா அப்போ குக் பண்ணலையா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இருப்பான். டக்குன்னு உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? இன்றைக்கி சாப்பிட என்ன வேணும்? ஏன்ட்ட கேட்குறீங்களா? நீ தானடி இங்கே இருக்க. எனக்கு பொங்கலும் சாம்பாரும் செஞ்சு தரீங்களா? அது சொல்லிட்டு அவன் தலையாட்டிட்டு போயிருப்பான். உங்களுக்கு வந்துட்டு உண்மையாக அவர் நம்மக்கிட்ட கேட்டாரா அப்படி இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு டெய்லி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் உங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு வருவாங்க. பட் நீங்கள் வந்து அம்மா நான் சொல்கிறது சமன்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது. அவங்க அப்பாவுக்கு பிடிச்சதா சமைப்பேன். ஸோ அவங்க சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடாட்டி போ அப்படின்ட்டுருவாங்க. உங்களுக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் உங்க கிட்ட கேட்டு சமைக்கிறாரு. அது இன்னும் குஜாலாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஜிக்கே பின்னாடி நின்றுட்டு சைலண்ட்டாக காஃபி குடிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அவள் சமைச்சிட்ருக்கா. அவங்களுக்கு பாதிலே வாசம் வந்துடுச்சு. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் போகணும்ல. அடுத்துட்டு அழகாக ஹெட்டு ஷீட் பண்ணிட்டு ஜிக்கி பார்க்குறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு என்ன பயம் போயிடுச்சு போல் ஜாலியாக பேசுகிறா. எனக்கு என்ன பயம்? எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லையே. ஐ எம் அ ஸ்ட்ராங் கேர்ள். பார்த்தனே ஸ்ட்ராங் கேர்ள். மார்னிங் அட்டென்ஷன்னு தூங்குனது, பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் அது தூங்கும் போது எதையாச்சும் ஒன்று பிடிச்சிட்டு தூங்கி எனக்கு பழக்கம். அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்க. அடியாத்தி இவன் கண்டுபிடிச்சிட்றான் நம்ம ரியாக்ஷன்ஸ்லாம் நோட் பண்ணுறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு ஓடி போயிட்டீங்களே சிஸ்டம்க்கு. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பார்க்குறீங்க. ஜெயக்கூட ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிட்ருக்கு. இவர் ஏன் ட்ரெஸ்ஸை டெய்லியும் துவச்சி காயப்படுறாரு? நானே துவச்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை துவைக்காம தான் இருக்குது. நான் வாரத்துக்கு ஒரு நாள் துவைப்பேன், டெய்லியும் துவைக்கிறேன், நல்ல பழக்கலாம் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சமத்தா போயிட்டீங்க. ஜேகே வந்து பார்க்குறான். அவன் துணி காஞ்சிட்ருக்கு, உங்கள் துணி வந்து துவைக்காமல் இருக்குது. ஐயோ இவளுக்கு அப்புறம் தான் குளிக்கணும் போல, ட்ரெஸ்ஸையே துவைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணி ட்ரெஸ்ஸை துவைக்கலான்னு பார்த்துருப்பான். அப்புறம் தான் பார்க்குறான் ஃபுல்லாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு வந்து நிற்கிறான். சரி நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக் அப்படியே ரெகுலராக ஒர்க் போகிறீங்க. ஃபஸ்ட்லாம் ஜேகே துவைச்சி போடலாம் அவனுக்கு டைம் இருந்துச்சு. இப்போல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. காலையில் உங்களுக்கு காஃபி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு, இதில் நீங்கள் வேறு ஆஃபீஸில் வேறு போர் அடிக்குதுன்னு சொல்லி அங்கே வாங்கி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஹெல்த்தியே இல்லை. அதிகபட்சம் நீங்கள் போயிட்டு மோமோஸு
காஃபி அப்படி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மோமோஸு, சம்சா அப்படிலாம் தான் திங்கிறீங்களே தவிர, ஒரு நாள் கூட அங்கே ஹெல்த்தியாகவும் நெறைய இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு கூட தொடவே மாட்டீங்க. ஜேகே அதனால வந்துட்டு இவளுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. இவளுக்கு ஹெல்த்தியா செஞ்சு கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு, மதியம் லஞ்ச்சு, உங்களுக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸு, அதுக்கு இல்லாம ஒரு ஃப்ரூட்ட வேற உங்களுக்கு டெய்லியும் கொண்டு வருவான். ஏதோ ஸ்கூல் பிள்ளைய பார்த்துக்கிற மாரி இருக்கு அவனுக்கே. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு, இதெல்லாம் எதுக்கு அப்படி தோணியிருக்கும் ஃபர்ஸ்ட் நாளு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்காக இவரு செய்கிறாருல அப்படி இருக்கும். நீங்கள் ஜெய்பு கிட்ட போய் சொல்லி புலம்பியிருப்பீங்க, பாரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு எனக்கு பிடிக்கவே இல்ல. எவனாச்சும் காலையில ஃப்ரூட் திம்மா, நான் 11 மணிக்கு ஃப்ரூட் சாப்பிட்ணுமா, காஃபி டீ நாட் அலோவ்டாம், எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகப் உங்களை பார்த்துட்டு, லூஸு என்ன அப்படி சொன்னீங்க அவனை பார்க்குறீங்க. உனக்காக ஒரு மனுஷன் இவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து செய்கிறாரு, குறை சொல்லிட்டு இருக்கா? நான் குறை சொல்லலை, இவன் என்ன அப்படி சொன்னீங்க. ஜேகப் பார்க்குறீங்க. ஜேகே அங்கேருந்து உங்களை முறைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவ திருந்த மாட்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவனை பார்த்துட்டு சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கத்த வர சரிங்க. அடியே கத்தாதடி, இங்கே பாரு வயன், அவர் எவ்வளோ பெரிய சிஓ. போதும் போதும், இந்த கதையெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம். வயன் நிமிஷம் யோசிச்சுப்பார். அவர் எவ்வளோ பெரிய சிஓ. இங்கே ஃபுட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும், எல்லாம் நல்லா தான் சாப்பிட்றாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும்ல. ஆனாலும் அவர் யாருக்காகயாச்சும் ஏதாவது செஞ்சுருக்காரா? ஈவன் அவருக்காக அவர் ஒன்றும் செஞ்சுக்கிட்டது இல்லை தெரியுமா. அவருக்காக அவர் சமைச்செல்லாம் கொண்டு வந்ததே கிடையாது. இங்கே தான் சாப்பிடுவார், எங்கள் கூட தான் சாப்பிடுவார். பட் உனக்காகன்னு சொல்லி ஹெல்த்தியாக ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து உனக்கு பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்காரு. அதுவும் நீ முதல் நாள் கொடுத்தது அடுத்த நாள் கொடுத்தா திங்க மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செஞ்சு காலையில் எழுந்திரிச்சு உனக்காக எவ்வளோ சமைச்சு அதெல்லாம் பக்குவமாக பேக் பண்ணி கொண்டு வந்து உனக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்குறாரு. 11 மணிக்கு ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு சொல்கிறியே, என்னைக்காச்சும் நீ போய் அந்த பேக்கை திறந்து இந்த ஃப்ரூட்டை கையில் எடுத்திருக்கியான்? இல்லை, அவர் தானே எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆமாம், அன்றைக்கி மீட்டிங்கில் இருந்தார். மீட்டிங்கை பாதியில் விட்டுட்டு வந்து உனக்கு எடுத்து கொடுத்தாரா இல்லையா? அடுத்தது நீங்கள் வந்து ஓன்னு சொல்லி அழகாக தலையாட்டிட்டு அப்போ தான் அந்த இன்சிடெண்ட்டை யோசிக்கிறீங்க. அன்றைக்கி வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம். நீங்களும் அதே மீட்டிங்கில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜேகப் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான். ஸோ எல்லாம் தான் மீட்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து பார்க்குறான், மணி கரெக்டாக 11. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து மீட்டிங் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. ஜேகே டக்குன்னு எந்திரிச்சிட்டான். எல்லோரும் வந்து ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு சார்? அவன் ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வெளியே வந்துட்டான். அங்கே நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அதை தாண்டி அவனோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்தான். யாருக்குமே ஒன்றும் புரியல. என்னாச்சு சாருக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பிடிக்கலையா? எல்லாம் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். இல்லை அது சார் இது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த மீட்டிங் வந்து ஒரு பெரிய மீட்டிங் அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் உங்ககிட்ட. இதை விட்டுட்டு எதுக்கு எந்திரிச்சு போனார்? என்னாச்சு இவருக்கு? ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் வந்திருக்குமோ? அது கூட இவ்வளோ அவசரம் வந்துச்சு ஓட மாட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே கரெக்டாக எல்லாம் வரேன். எல்லோரும் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கையில் வந்து ஒரு பாக்ஸும் ஒரு ஸ்பூனும் இருக்குது. எல்லோரும் ஜேகே பார்த்துட்டு என்ன இவர் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அவன் வந்து உட்காந்துட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு முதல் லைட் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஜேகே எந்திரிச்சு போனனால திருப்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜேகே வந்து அந்த பாக்ஸை திறக்கிறான். அதில் பார்த்தா வந்து மாதுளை மரத்தை உரிச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. லைட்டாக அவங்க தொடையில் டேப் பண்ணுறான். அடுத்த நீங்கள் நிமிஷம் அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு முன்னாடி டேபிளில் வந்துட்டு அந்த இதை வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்னது இது? டைம் ஆச்சு, மதுரை சாப்பிடு. இப்போ எனக்கு கோப்பு இதுதான் இவ்வளோ அவசரமாக எடுத்துகிட்டு வந்தீங்களா? 11 o'clock இதை சாப்பிட்டா தானே நீ திருப்பி லஞ்ச் சாப்பிடுவேன். இல்லைனா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் எனக்கு பசிக்கலைங்க அப்படிம்பேன். அப்போ கரெக்டாக நான் கொடுக்கணும்ல. இதுக்காக இப்போ மீட்டிங் விட்டுட்டு ஓடுனீங்களா நீங்கள்? ஆமாண்டி சாப்பிட்றி. உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்பூன் போட்டு கொடுத்துருப்பான். அங்கே எல்லோரும் இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு நான் அப்புறமா சாப்பிடுன்னு சொன்னேன். என்னாச்சு ஜேகே சார்? ஒன்றும் இல்லை சார் சாப்பிட்றி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. ஜேகப் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பான் லைட்டாக. ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னடி உன் புருஷன் இதை போய் எடுத்துகிறதுக்காக போனாரா? அதான் பாரு. இதை கேட்டப்போ எனக்கே ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த இன்சிடெண்ட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஞாபகம் இருக்கா? சொல்லிட்டு அழகாக தலையை வர ஆட்டுறீங்க. அந்த ப்ராஜெக்ட் 10 கோடி ப்ராஜெக்ட். பட் அது நடந்துகிட்ருக்கு. அது எவ்வளோ முக்கியமான மீட்டிங் அது. அதை விட்டுட்டு போய் அவர் உனக்காக செஞ்சார். அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் உனக்காக இவ்வளோவே செஞ்சு கொண்டு வர. இப்போ யோசிப்பார். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆமாம்ல அவர் எனக்காக நிறைய பண்ணுறாருல்ல. இப்போ புரியுதா உன் புருஷனோட லவ் என்னன்னு? லவ்ன்னு நீ தான் சொல்லணும். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிலாம் ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை தெரியுமா? அவர் பாட்டுக்கு இருப்பார். பேசுவார், நல்லா பேசுவார் தெரியுமா? நல்ல சர்க்கரையாட்டம் பேசுவார்.
அவர் பேச பேச உண்மையாக சொன்னால் நல்லா உருகு வந்தான். மனுஷன் அவ்வளோ நல்லா பேசுவார், இன்னும் நல்லா பார்த்துப்பார். பட் ஒரு நாள் கூட எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லவே மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பார். ஈவன் நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ யார்கிட்டையும் சொல்லாத என்ன அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இது வரைக்கும் நாங்கள் ஒரு கிஸ் கூட பண்ணிக்கிட்டதில்ல. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறா? இன்னைக்கு பார்ட்டிடும் புருஷன் பண்ணதெல்லாம் பார்த்து சத்தியமாக நீங்கள் ரெண்டு பேர் பயங்கர ரொமான்டிக் கப்பிள் ஆஹா அப்படிலாம் நினச்சேன்டி. ஆஹாலாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக ஒரு கிஸ் கூட பண்ணதில்லையாடி? கிஸ் பண்ணதில்லை, என் கையை பிடிச்சதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அன்றைக்கி பார்ட்டியில் தான் அது எல்லாமே நடந்துச்சு. என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இதில் வேறு தலைவர் வேறு வந்துட்டு உங்கள் புருஷன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு பார்த்தியா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜிக்கி பார்க்கும்போது ஸ்மைல் வருது. சரி நம்ம மேலே இவ்வளோ லவ் இருக்கவும் தானே இவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து சண்டே. இந்த ஒரு வாரமாக நீங்கள் 2 பேருமே துணி துவைக்கலை. ஏன்னா ஜிக்கி தான் வந்துட்டு உங்களை பார்த்துக்கிறதுல டைம் எடுத்ததுலேருந்து துணி துவைக்கிற வேலையவே நிறுத்தியிருப்பான். ஸோ 2 பேர் ட்ரெஸ்ஸுமே நிறையா இருக்கும். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது, நான் வாஷிங் மிஷினில் போடுவா, நம்ம கொண்டு போய் மாடியில் காய போட்டுடலாமா? சரி அப்படின்ட்டுருப்பான். மாடியில் கயிறு இல்லையே அப்படின்னு சொன்னோடனே அவங்கள பார்க்குறான். கயிறு மட்டும் கட்டி விட்டுருங்களேன், நான் அதுங்காட்டி வாஷிங் மிஷினில் போட்டுறேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் மாடியில் போய் கயிறெல்லாம் கட்டிகிட்டு இருந்திருப்பான். ஸோ கட்டி முடிச்சுட்டு கீழே வந்து உட்காந்துருப்பான். கொஞ்சம் நேரம் தான், ஒரு ½ hourல நீங்கள் ஜிக்கிட்டு போயிட்டு நான் துணியெல்லாம் துவைச்சிட்டேன், ஏன்னா போய் மாடியில் காய போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வலையில் இருக்குது. 2 வலையும் ஒவ்வொரு காயில் தூக்கிக்கிட்டு நீங்கள் பாட்டு கிளம்புறீங்க. ஏய் எங்கடி போகிற? மாடிக்கு துணி காயப்பட போகிறேன்னு சொன்னேன்ல, இந்த 2 வலையும் தூக்கிட்டு மாடி ஏறிடுவேன். வச்சு அதெல்லாம் பொறுமையாக ஏறிடுவேன், அதெல்லாம் எங்கள் வீட்டில் எனக்கு தூக்கிட்டு போய் பழக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையை தூக்கிட்டு இன்னொரு வலையை இன்னொரு கையில் தூக்குறீங்க. இரு நான் தூக்கிட்டு வரேன். இல்லைங்க நான் தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு வரேன் மயன். ஆளுக்கு ஒரு வலை. நான் 2 தூக்கிக்கிறேன். இல்லைங்க நான் வேணா நான் 1 தூக்குவேன், அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது, போதுமா? இல்லை நீங்கள் வாலி மட்டும் தூக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் சிரிச்சிருப்பீங்க. ஜேகே சிரிச்சிட்டே வந்துட்டு அந்த 2 வலையும் தூக்கிட்டு வரான். ஜேகே வந்து இப்போ ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான், அது வந்துட்டு ஸ்லீவ்லெஸ், பிளாக் கலரில் வந்து ஒரு டவுசர் போட்டிருக்கான். நீங்கள் வந்து பிளாக் கலரில் நைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் முன்னாடி போயிட்டுருக்கான். அந்த 2 வலையும் தூக்கிட்டு போகும்போது அவனை பார்க்க உங்களுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா அவன் கை மசில்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ல, அதை தூக்கும்போது வந்துட்டு அந்த நரம்பெல்லாம் லைட்டாக புடச்சி தெரியுது கையிலலாம். உங்களுக்கு அவன் கையை பார்க்கும்போது வா பசங்களுக்கு இப்படிலாம் நரம்பெல்லாம் தெரிஞ்சா நல்லா செம்மலை அப்படிலாம் நினைப்பேன். இப்போ என் புருஷனுக்கே தெரியுது சூப்பரில் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் காலை கிட்ட கீழே குனிஞ்சு பார்த்தவன். அவன் கால்லேயும் அப்படி தான் அந்த நரம்பெல்லாம் அழகாக தெரியுது உங்களுக்கு. ஐயோ யாரா நீ இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேயோட பேக் போஸ் மொத்தத்தையும் ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு பொண்ணு கூட இவ்வளோ இடுப்பு பேக்கெல்லாம் இருக்காது. அடிச்சுட்டு உங்கள் சைடு திரும்பிட்டு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது, ஆனால் என் புருஷனுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மனசு அப்படியே காட்டி எனக்கு ஆசையை நல்லா தோன்றான். ஆனால் இது வரைக்கும் நான் தொட்டது கிடையாது, நானே என்ன தொட்டுலாம் சொன்ன கிடையாது. அது என்னைக்கு நடக்கணும்னு இருக்கோ அன்றைக்கி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பேக்கான்னு பின்னாடி சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜேகே வந்து மாடியில் போய் துணியை வச்சுருப்பான், நீங்கள் வந்து இன்னும் அவன் பின்னாடி வந்த மாதிரி நினச்சிட்டு சிரிச்சுட்டே பொறுமையாக படிக்கல வந்துட்டுருக்கீங்க. ஜேகே அங்கே போய் நின்றுட்டான், உங்களுக்கு அதுவே தெரில. நீங்கள் சிரிச்சுட்டே வந்து ஜேகே மேலே இடிச்சிட்டிங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலை தைச்சிட்டே பார்த்தா அது ஜேகேவோட செஸ்ட்டு. இப்போ பரங்கல் மாதிரி இருக்குது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏன் நிற்கிறீங்க, நீங்கள் என்னடி கிறுக்கு மாதிரி சிரிச்சுட்டே வர? ஜிக்கி பார்த்துட்டு இவனாச்சும் பொண்ணுட்டி கிறுக்குன்னு சொல்லுவானா, கொடுங்க துணி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பிடிக்கிட்டு போகிறீங்க. ஜிக்கிக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கு. சும்மா தாண்டி சொன்னேன், சும்மானாலும் இவனாச்சும் பொண்டாட்டியை கிறுக்குன்னு சொல்லுவானா, என்ன தானோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கயிறு நல்லா ஹைட்டாக கட்டி வச்சுருக்கான், அங்கேருந்து குச்சியெல்லாம் எடுத்து நிறுத்தி நல்லா பெருசாக ஹைட்டாக கட்டிட்டான். எங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஏங்க நான் உங்களை போஸ்ட் மரமாக கட்ட சொன்னேன், போஸ்ட் மரமாக கட்டினேன், நான் துணி காயப்பட கயிறு தாண்டி கட்டினேன். போஸ்ட் மரம் மாதிரி இவ்வளோ ஹைட்டில் கட்டினா யாருங்க காயப்படுறது, நான் வேற குண்டா இருக்கேன், அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ நான் எப்படி காயப்படுவேன்? கூட நான் காயப்படுறேன். ஆமாம் போங்க நானே காயப்படுறேன். அப்புறம் எல்லோரும் யாராச்சும் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா புருஷனை நல்லா வேலை வாங்குறோம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனாலும் இவ்வளோ ஹைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட பனியன் தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கோம், அதை தூக்கிட்டு குதிச்சு கொண்டு போய் காய போடுறீங்க. ஜேக்கி குதிச்சு சிரிப்பு வந்திருக்கும். ஜேக்கி சிரிச்சுட்டே வந்து உங்கள் பின்னாடி நின்ட்டு நான் காயப்படுறேன். இல்லை பரவாயில்ல நானும் போடுறேன் நீங்களும் போடுங்க, நீங்கள் இந்த 1.5 வலி காயப்பட்டுருக்கு, நான் 1/2 வலி காயப்பட்டுரு சரியா? மேடம்க்கு 1/2 வலி எனக்கு 1.5 வலியா? அது வந்துட்டு நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, டக்குன்னு காயப்பட்டுருவீங்க, நான் குட்டையாக இருக்கேன்ல குதிச்சு காய போடணும்ல அதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு
ஒரு வாளி எடுத்துட்டு அந்த சைடு காய போடலான்னு சொல்லி போயிருப்பா. நீங்கள் இந்த சைடு காய போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் குதிச்சு காய போட்டுருக்கும் போதே வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு பக்கத்து வீட்டில் வந்து இன்னொரு பையன் மாடியில் காய போட்டுட்ருக்கா. நீங்கள் என் புருஷன் மட்டும் தான் இந்த வேலையெல்லாம் பாப்பாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, உலகத்தில் நிறைய நல்ல பசங்களும் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துணி காய போட்டுகிட்டே பார்த்துட்டு ஜேஹோப் டக்குனுங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்றான். அட நல்லவனே என் டிஎம்ஸில் அவங்கள பார்க்குறான். நான் கூட உலகத்தில் என் புருஷன் தான் நல்லவர் இருப்பார், வேறு நல்ல பசங்களும் இருப்பாங்களான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம நல்லவன் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு அந்த சைடு போயிட்டீங்க. ஜெயகாந்த் துணியை காயப்பட்டு இருந்தவன் ஜேகோ அப்படின்னு கேட்டோன்னே ஜேகோப்பா அப்படின்னு சொல்லி டக்குனு உங்களை பார்த்தா. நீங்கள் போய் மாடி கட்டிக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஜேகோப் வீடு வேறு எங்கேயும் இல்லை, உங்களுக்கு பக்கத்து வீடு தான். ஜெகிக்கு அதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் இவன் இங்கே இருந்தானோ அப்படி தான் இருக்குது. ஜேகேக்கு உண்மையை சொன்ன டென்ஷன் தான் ஆகுது. எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வேறு வீடே கிடைக்காதா அப்படி தான் இருக்குது தலைவருக்கு. அவன் உங்களை பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. வயன் என்னங்க அடிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறீங்க, வந்து துணி காயப்படும். நீங்களே காயப்படுங்களேன், அது எக்கே காயப்பட வேண்டியதாக இருக்கு. நான் ஜீகோப்கிட்டேயாச்சும் பேசிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்த்தா ஜீகோப் வந்து துணி காயப்பட போயிட்டான். நீங்கள் ஆனால் அங்கே வரமாட்டேங்கிறீங்க. வா வயன், எல்லோரும் அவங்கவுங்க வேலையை தானே பார்க்குறாங்க, அப்போ நீயும் உன் வேலையை தானே பார்க்கணும். நானும் என் வேலையை தான் பார்க்குறேன். உங்களை வேலை செய்ய சொல்லிட்டு நான் ஜேப் கூட பேசுவேன். நல்ல வேலையில் கடவுளே புரட்டி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரா. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. எனக்கும் ஹைட் இல்லை, நீ வந்து ஹெல்ப் பண்ணு. ஏங்க இது கூண்டாக இருக்குது, எனக்கே ஹைட் இல்லைன்னு சொன்னால் ஓகேங்களா? இத்தோ தண்டி அதுவும் நல்லா போஸ்ட் மரம் மாதிரி வளர்ந்துருக்கீங்க. ஒமிச்சு ஜேகு அதை கேட்டு சிரிச்சிருப்பான். ஜேகே வந்து லைட்டாக முறைக்கிறான் ஜேகு பண்ணிட்டு. சாரி சார். ஐயோ ஜேகப், இப்போ நீ சார்லாம் சொல்ல வேணாம், நம்ம நெய்பர்ஸ். நீங்கள் சாரி ஜேகேனே சொல்லலாம். வைன் நீ வா வந்து துணி காய்ப்பிடு. ஏங்க ஹைட்டாக இருக்க உங்களுக்கெல்லாம் எட்டலைன்னு சொன்னால் எவனாச்சும் நம்புவானா? அதெல்லாம் வந்துட்டு பொறிக்கல்ல தின்னுட்டுருப்பான் பாருங்க, அவங்ககிட்ட போய் சொல்லலை. என்கிட்டலாம் சொல்லாதீங்க, போய் துணி காய போடுங்க அப்படின்றீங்க. ஒழுங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு வந்துட்டான். இழுத்துட்டு வந்து துணி காய போடுறீங்களாம். ஐயோ என் புருஷன் ஏன் தான் கஷ்டப்படுத்துகிறாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கீங்க ஜெயிக்கு பண்ணிட்டு. என்ன வயன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாண்டா, எங்கே நம்ம தான் நினைக்கிறோம் எல்லாம் நல்லவங்கன்னு, பார்த்தியா நம்மளே பிடிச்சி வேலை வாங்குறாங்க. உலகம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளவி மாதிரி சொல்கிறீங்க. இதில் ஜெயிக்கு பண்ணிட்டேன் அதான் பாரு சொல்லி அவன் வேறு சொல்லியிருப்பான். ஜெயிக்கு அதை பார்க்கும்போது கடவுளே அப்படி இருக்குது. அவன் துணி காய போட்டுட்டே உங்களே பார்க்குறான். நீங்கள் பாட்டு கதை தான் அடிக்கிறீங்க. ஒரு துணியை கையில் எடுத்தால் போதும், அது குதிச்சு போடுறதுலாம் கிடையாது. சின்சியராக கதை. இதில் ஒரு குதி வேறு குதிச்சிருப்பீங்க ஜேப் கிட்ட பேசிட்டு. ஜேகே இப்போ தான் நீங்கள் குதிக்கிறத பார்க்குறான். ஜேகே கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. போவி எல்லாம் ஓடுது, இந்த குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கம் வந்து முன்னாடி நின்ட்டான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு அம்மா கடவுளே எங்கே இப்படி வந்து பேய் மாதிரி பயமுடுத்துறீங்க? சின்னடி பண்ணிகிட்ருக்க, துணி காயப்பட்டுருக்கேன், அதுக்கேண்டி சங்கு பொங்குன்னு குதிச்சுட்டே இருக்கேன். எங்கள் ஹைட்டாக இருந்தால் குதிச்சு தானே காயப்பட முடியும். இவ்வளோ நேரம் இப்படி தானே குதிச்சு காயப்பட்டுருந்தேன். அது சரி நீ காயப்பட வேணாம், நானே காயப்படுறேன். இல்லை எனக்கு புரியல, பேசிகிட்டு இருக்கவளை கூப்பிட்டு வந்து துணி காய போடுன்றீங்க. துணி காய போட்டுட்ருக்கவளை எதுக்கடி துணி காய போடுறேன்னு கேட்குறீங்க. ஏங்க மண்டையில் கிண்டையில் அடிபட்டுருச்சான், கல்யாணம் எந்திரிக்கிறங்காட்டியே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே, எங்கேயாச்சும் வலிக்கு விழுந்து தலையில் சல்மாட்டியோ சொல்லுங்க, நான் வேணால் மருந்து ஏதாச்சும் தேய்ச்சி விட்றேன். இப்படி வந்து மெண்டல் மாதிரி மட்டும் பேசாதீங்க. அது கடவுளே என்ன பேச்சு பேசுகிற போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி தான் தோணுது. நீ கொடு நானே காயப்படுறேன். என் புருஷனை மாதிரி உலகத்தில் எந்த பைத்தியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்குறீங்க. இப்போ என்ன சொன்ன நீ? நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு துணியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவன் வந்து காயப்பட்டுருக்கான். நீங்கள் அங்கிட்டு போனால் அவன் கையை பிடிச்சிக்கிறான். அங்கே போயாச்சும் பேசுகிறேனே ஆ ஆ ஆ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு விடுங்க, நான் அங்கே போய் பேசுகிறேன். ஒன்று வேணால் நீங்கள் நில்லு ஏன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படம் திரும்பி நின்று பேசிகிட்டே இருந்திருக்கீங்க. அங்கிட்டு ஜெகப்பும் பேசிகிட்டே இருக்கான். ஜெகேக்கு ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் சங்கின்னு ஹை பேரிடுச்சு. துணி மொத்தத்தை காய போட்டான். அடிக்கிற வெயிலில் 2 பேரும் கூலாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெகப் உனக்கு கீழே வேலை இல்லையா? எனக்கு வேலைலாம் இல்லை சார், சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் சார்? ஒன்றும் இல்லை. வா நம்ம கீழே வேலை இருக்கல. எனக்கு என்ன வேலை, நான் சும்மா தானே இருக்கேன். ஜெகப் உன் வீடு பக்கத்து வீடு தானே, நான் இது வரைக்கும் உன் வீட்டுக்கு வந்ததில்லை, நான் உன் வீட்டுக்கு வரவா? வாடி அப்படின்னு சொல்லிப்பான். நீ உன்னை பார்த்துட்டு கீழே போய் இறங்கி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ வேணா என் கையப்படி என்ன இப்படி குதிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறீங்க. எங்கடி குதிக்கிற? எங்கேயும் குதிக்கல. ஜெகப் நீ இப்படி பிடிக்கிறான், அப்படியே காலை இங்கே வச்சு சொங்கின அடுத்துக்களை உன் வீட்டுக்கு வச்சு உன் வீட்டுக்குள்ளே வந்துடுறேன். வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகப் கிட்டே வந்திருப்பான். நீங்கள் ஏறி நிற்கிறீங்க. லூஸ் மாதிரி பண்ணது வைன், கீழே கண்டா விழுந்த எண்ணத்துக்கிட்டே வருது. அதை நீங்கள் இருக்கீங்களே, என் பிடிச்ச ஸ்பைடர் மேனை விட ரொம்ப ஃபாஸ்ட்டான மேன், டக்குன்னு பிடிச்சிருவார் கீழே விழுந்தா. ஸோ நோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏறி நின்றுட்டுருக்கீங்க. இறங்குடி நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தாம போயிருப்பீங்க. ஜேகப் வந்து கையை பிடிச்சிட்டான்.
ஜேக்கப் வந்து இப்போ கட்ட மேலே தான் ஏறி நின்றுட்டுருக்கான். அட குரங்குங்களா அப்படி தான் இருக்குது ஜேக்கிக்கு பார்க்கும்போது. நீங்கள் தாவும் போது ஜேக்கி டக்குனு உங்கள் ஹிப்பில் கொய்ய வச்சு அப்படியே உங்களை இந்த சைடே தூக்கிட்டான். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக், அதெல்லாம் பயந்துட்டீங்க நீங்கள் அவன் பண்ண விஷயத்தில். அப்படியே கீழே இறக்கினவன் தான் உங்கள் நெக்கில் அப்படியே கை வச்சு உங்கள் ஃபேஸை கிட்ட இழுத்து ரொம்ப டீப்பான ஒரு லீப் லாக். நீங்கள் ஷாக்கு, அந்த சைடு ஜேக்கப்க்கு இப்போ இவர் என்ன பண்ணாரு அப்படி தான் இருக்கும் ஒரு செகண்டில். அப்படியே அவன் ஒரு 2 பேத்தையும் ஷாக்காக பார்க்க எங்கள் ஜெக்கி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் டங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்லேயே தான் இருக்கீங்க. அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டான். ஜேகப் பார்த்துட்டு, ஜேகப் நாங்கள் கீழே போகிறோம். ஆ ஆ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப்பும் வந்துட்டு சரி என்ன விட்ருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தலையாடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெக்கி நேரம் உங்களை பெட்ரூம் தான் தூக்கிட்டு போயிருப்பான். அங்கே மேல் டோரை டொப்புன்னு ஒரு உதை. ஜேகப் நிமிஷம் விழுக்குன்னு அவனே பயந்துருப்பான். அப்பா ஏன்டா அவர் கதை இந்த உதவிக்கிறாரு அப்படி தான் இருக்கு அவனுக்கு. மேல் டோர் இருந்திருக்கோம் அதை வந்து சாத்ததுக்காக பேக்லேருந்து ஒரு உதச்சிட்டு அவன் பாட்டுக்குள்ள தூக்கிட்டு கீழே போயிட்டான். இப்போ 2 பேரும் பெட்ரூமில் இருக்கீங்க. ஜெக்கி உங்களை கீழே போட்டுட்டு அவன் மேலே வந்துட்டான். பட் என்ன விஷயம்னா தூக்கிட்டு ஒரு நிமிஷம் பேசினப்போ தான் அந்த கிஸ்ஸு பிரேக்கு. அதுக்கப்புறம் கிஸ்ஸெல்லாம் பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ கூட உங்களை பெட்டில் போட்டு மேலே படுத்த தலைவர் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம கிஸ்ஸு தான். லிட்டரலி உங்கள் லிப்ஸே உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. செக்கி செக்கி அப்படின்னு சொல்லும்போதே செக்கி அப்படியே விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறாரு. கீழே இறங்குன ஒரு நிமிஷம் வந்து உங்களை பார்த்துட்டு வென் உனக்கு இது ஓகே தானே, உங்களுக்கு இப்பயே இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வெளிச்சத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. ஏன்னா இது பகலில். செக்கி உங்களை பார்த்துட்டு எனக்கு இப்பயே வேணும். ஆனால் இது பகல் ஜெக்கி, நம்ம வேணா நைட்டு மூடு இப்போ இருக்கும் அப்போ தாண்டி பண்ண முடியும். டைம் வச்சு எந்த டைமுக்கு தான் அப்படிலாம் பண்ண முடியாது. எனக்கு இப்போ வேணும். இப்போ உனக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டுருப்பீங்க. ஜேகே அடுத்த செகண்டே அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவனோட ஹேண்ட் அங்கங்கங்கே பயங்கரமாக ப்ளே ஆகுது. நீங்கள் உங்கள் பட்டை கொஞ்சம் பெருசுன்னு நினச்சிருப்பீங்க. அப்போ தலைவர் அங்கே போட்டு நல்ல பெருசு. உங்களுக்கு ஐயோ கடவுளே அப்படி தான் இருக்குது. நீங்களும் அப்படி தான் ஜேகேவை எங்கே உங்களுக்கு டச் பண்ண தோணுச்சோ எல்லா இடத்துலையும் பயங்கரமாக டச் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேரோட டச்சஸும் இன்னொருத்தர் நல்லா ஹீட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரோட ட்ரெஸ்ஸஸும் அப்படியே பறக்க அன்றைக்கி அப்படியே மார்னிங்கே நடக்குது. 2 பேத்துக்கும் வெளிச்சத்தில் ஒருத்தர் செம்ம கிளியராக தெரியுறீங்க. மச்சத்துலேருந்து எல்லாமே நல்லா தெரியுது. ஸோ அன்றைக்கி அப்படியே ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜெக்கி சாப்பாடு போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு ஓட்டி விட்டுருப்பான். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஆஃபீஸ் போகல. என்னாச்சு ஏன் எனக்கு சார் வரல அப்படிலாம் சொல்லி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஜேகப்புக்கு அதை கேட்கும் போது நிமிஷம் சிரிப்பு வந்திருக்கேன். ஏன்னா வேறு நீங்கள் இது ஒரு கிஸ் கூட பண்ணதில்லை அப்படிலாம் சொல்லியிருப்பீங்கல்ல. இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கு சரி ஏன்னு. இல்லை இன்றைக்கி சார் வர மாட்டார், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஒர்க்கை பார்ப்போம், நாளைக்கு சார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாகிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதே மாதிரி ஜேகே வந்து ஜேகப்புக்கு மெயில் போட்டிருப்பான். அந்த மாதிரி நீங்கள் என்னால் வர முடியாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரீங்க. உங்களை பார்த்தோன்னே ஜேகப்புக்கு சிரிப்பு தான் வருது. உங்களால் ஜேகப் உண்மையாக சொன்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகப்கிட்ட வந்துட்டு நீ சிரிக்காத அப்படின்றீங்க. சரி சந்தோஷமாக இருந்தால் சரின்னு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 வீக் ரொம்ப ரொமான்டிக் தான். ஜேகே வந்து ஆஃபீஸ் அப்போல்லாம் பார்க்குறதே கிடையாது. உங்களை எங்கே கிஸ் பண்ண தோணுதோ அவன் பாட்டு கிஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பான். அன்றைக்கி நீங்கள் 2 பேர் லெஃப்ட்டில் இருந்திருப்பீங்க, அது இல்லாமல் 2 பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து ஜிக்கிட்ட நீங்கள் பாட்டுக்கு எதே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. கையில் ஃபைல் வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிக்கி டக்குன்னு உங்கள் நெக்கை பிடிச்சிருப்பான். நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. நீங்கள் அவனை பார்த்து நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க 2 பேர் வந்து ஜிக்கி பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு திரும்பி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே டக்குன்னு அப்படி உங்கள் கழுத்தில் கை வச்சு கிட்ட இழுத்து ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணிட்டு விட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவன் பாட்டி கூழாக வந்து இறங்கி போயிட்டே இருந்திருப்பான். உங்களுக்கு அவங்க 2 பேத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் வெக்கமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் இறங்கி ஓடிருப்பீங்க. பட் அந்த 2 பேரும் ஆஃபீஸ் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் கிஸ் பண்ணுவான். நீங்கள் பாட்டுக்கு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு இழுத்து ஜூஸை டேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆஃபீஸாக எல்லோரும் பார்த்துருவாங்க. ஒரே வெக்கமாக போயிடுவோம் உங்களுக்கு. இதில் எல்லோரும் வேறன்ட்டு என்ன ஒரே ரொமான்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வேறு போவாங்க. உங்களுக்கு அது இன்னும் வெக்கமாக இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து 2 பேரும் உங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் ஜேகே கிட்ட காரில் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், தயவு செய்து நீங்கள் பாட்டு கிஸ் பண்ணாதீங்க. யாராச்சும் பார்த்து கின்னு நினைப்பாங்க. ஆல்ரெடி ஆஃபீஸில் மானம் போனதே போதும். ஆல்ரெடி ஆஃபீஸில் எல்லோரும் என்ன வயன் ரொமான்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து அத்தை வீட்டில் மட்டும் இந்த விஷயத்த பண்ணிடாதீங்க. என்னால் அடக்க முடியலங்க, விட்டுருங்க என்ன அப்படின்றீங்க. ஐ வில் ட்ரைங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐ வில் ட்ரை இல்லைனா ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. சரி கொண்டு கொடி உனக்கு இல்லை அதுதான்
கடவுளே எப்படி சொல்லிட்டு நீங்களா அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போனது பார்த்து நீங்கள் அத்தை கூட போய் கிச்சனுக்குள்ளே பூந்துக்கிட்டீங்க. ஐயோ என் புருஷன் கூட தான் அவன் தான் 10 நிமிஷத்துல விட்டா என்ன ப்ரெக்னென்ட் ஆகிடுவான் போல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். உங்கள் அத்தை கூட என்ன குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அத்தை பேசுறதுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. பொண்டாட்டி என்ன அப்படி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? உங்களை தான் பண்ணிட்டு வந்தேன். பிச்சியும் கூட தானே இருக்கணும். எங்கள் அம்மா கூட என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கியிருப்பான். அவங்க அம்சம் ஆயில கை வச்சுட்டு பார்க்குறாங்க. அம்மா என் பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு போடா அப்படின்ட்டாங்க. ஜேகே அப்படியே அவனை தூக்கிட்டு வந்து பெட்ரூம் தூக்கிட்டு போயிருப்பான். ஐயோ மானமே போச்சு. நீ தானடி சொன்ன கிஸ் பண்ணக்கூடாதுன்னு, தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னியா பொண்டாட்டி? நீங்கள் அவனை பார்த்துட்டு கடவுளே அப்படின்றீங்க. அவன் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அப்படியே இருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பான். அவங்க அத்தைக்கு சிரிப்பு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் 1 ஹவர் கழிச்சு தான் வெளியே வரீங்க. அவங்க அத்தை லைட்டாக ஷை ஆகிட்டே சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு செம்ம ஷை. அந்த 2 நாள் அங்கே தான் இருப்பீங்க. அந்த 2 நாள் நீங்கள் 2 பேர் ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. வெளியவே வரல. எப்போ பார்த்தாலும் ரூம் தான். அந்த சாப்பிட மட்டும் தான் வெளியே வரீங்க. ஏன்னா அங்கே வந்து ஜேகே சமைக்கிற டைம். அந்த டைம்லாம் வந்துட்டு அவன் அங்கே உங்க கூட இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இங்கே வச்சு செஞ்சுட்டான். கர்த்தரே அப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ ஹாப்பியாக டேஸும் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் அத்தைக்கு ஃபஸ்ட் டவுட் இருந்திருக்கும் 2 பேர் ஹாப்பியாக இருக்காங்களான்னு. அந்த 2 நாளே உங்கள் அத்தைக்கு கடவுளே என் மருமக பாவண்டா அப்படி தோணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரி விடு இருந்துட்டு போகிறாங்க இடத்துல அவங்களும் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டீங்க. நீங்கள் தப்பிச்சா முளைச்சாலும் உங்கள் அம்மாக்கிட்ட ஓடி இருப்பீங்க. பட் ஜேகே விட்டாரா? உங்களை தூக்கிட்டு வந்திருப்பாரு. கடவுளே நான் விடுடா அப்படி தோணியிருக்கும். பட் புருஷனாச்சே விடுடா அப்படின்னு சொல்லி தப்பிக்கவும் முடியல. அவனும் தேவைப்படுறான். சரி விடு அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே தான் இருக்கீங்க. ஸோ இப்படியும் உங்கள் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலில் தான் அப்டேட் தெரியும். ஸோ அப்டேட் வேணும்னா வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் கேட்டு வேணும்னா டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே பாய், லவ் யூ. இன்ஸ்டா ஐடி ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே டாடா, பாய், லவ் யூ.